ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொல்கிறது எதை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராடக்டை செலக்ட் பண்ணிவிட்டு குவான்டிட்டியை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த ரேட்டு அதே மாதிரி அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கால்குலேட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது, இதை ஆட்டோமேட்டாக பாப்புலேட் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபார்மும் வந்து கிளியர் ஆயிரும். மறுபடியும் நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் போகும்போது இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அங்கே இன்க்ரீஸ் ஆயிரும், அதே மாதிரி இங்கே கிளியர் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் ஜஸ்ட் சேவ் அஸ் பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு சென்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஆட்டோமேட்டட் இன்வாய்ஸ் டெக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு மட்டும் கேளுங்க. நான் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே சென்ட் பண்ணுறேன். இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் கேட்டாலும் அது எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க எக்ஸல் கற்றுக்க ஏதாவது ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம சேனலை ஜஸ்ட்டு ரெஃபர் மட்டும் பண்ணுங்கள். மற்ற எதையுமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. சரி, இப்போ வாங்க இந்த டெக் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களால் ஒரு சில சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்களால் செஞ்சுக்க முடியும். சரி, இப்போ பாருங்கள், இந்த இன்வாய்ஸ் நம்பரை ஃபஸ்ட்டு எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போது இதற்காக ஒரு நியூ எக்ஸல் ஷீட் வந்து புதுசாகவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போது நான் இந்த கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு அப்படியே வந்து காப்பி வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெலீட் வந்து பண்ணிடுறேன். ஸோ இங்கே எல்லாமே ஃபார்முலாஸ் ஒரு சில இடத்துல இருக்கும், இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பட்டன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் புதுசாக எப்படி உங்களுக்கு இதை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு லேஅவுட் வந்து டிசைன் வந்து பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது லேஅவுட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் செய்யலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் நேம் அண்ட் ப்ரைஸஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு என்ன ப்ராடக்ட் நேமு, அதோட ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக வரணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து செலக்ட் வந்து பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டேட்டா அப்படிங்கிறதுக்கு போங்க. இங்கே டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதில் சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு ஜஸ்ட் இந்த டேபுக்கு போயிட்டு இது ஃபுல்லாக இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு என்ட்ரை மட்டும் கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராடக்டை செலக்ட் பண்ண முடியும். இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி மற்ற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்துருங்க. இப்போது இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குவான்டிட்டி நம்பர்ஸில் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து இந்த இடத்துல போடணும். ஸோ அப்போது இங்கே செலக்ட் பண்ணுற இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறத லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போது நீங்கள் ஈக்குவல் டு கொடுங்க. வி லுக்கப் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த லுக்கப் வேல்யூ கமா இதில் இது ரெண்டையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு 2,0 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு கீழே வந்து ட்ராக் பண்ணுங்கள். N/A அப்படின்னு வரும், ஏன்னா இங்கே எம்டியாக இருக்குது. பட் நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட், ஒரு 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அந்த சமயத்தில் இப்படி N/A அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுவும் பிடிஎஃப்பில் பிரிண்ட் ஆகும். அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? VLOOKUPக்கு முன்னாடி if N/A அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த இடத்துல கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா மற்றது அது N/A வரும்போதெல்லாம் பிளாங்காக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து என்னவா வரணும், இங்கே குவான்டிட்டி 2 அப்படின்னு என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா இப்போது இதையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு வரணும். இதையும் இப்போ ட்ராக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஏன்னா இங்கே ஸ்பேஸ் தான் இருக்கும். அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது?
இஃப் எரர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி வேல்யூ கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போது இங்கே இன்வாய்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும்னு சொன்னோம் இல்லையா, அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை செய்கிறதுக்கு நமக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்வாய்ஸ் நம்பர் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க, பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்வாய்ஸ் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல உள்ள வேல்யூஸும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து கிளியர் ஆகிரும், எல்லாமே கிளியர் ஆகிரும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னா என்னுடைய எக்ஸல் ஃபைலுக்கு போயிருங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டெவலப்பர் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு மேக்ரோ அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே இனிஷியலைஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கொடுத்துருங்க. இப்போது இந்த மேக்ரோவை ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டுக்கு இங்கே வந்தாச்சு. இதில் அதே மாதிரி டெவலப்பருக்கு போங்க, மேக்ரோஸ்க்கு போங்க. இதில் விஷுவல் பேசிக்கு போங்க. இதில் இன்சர்ட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஓகேங்களா? புக் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்சர்ட்டுக்கு போயிட்டு மாடியூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் அந்த மேக்ரோவை போட்டுருங்க. ஜஸ்ட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இன்சர்ட்டுக்கு போயிட்டு டெவலப்பர் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு இப்படி கொடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரீசெட் அப்படிங்கிற நேமை கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பரும் இங்கே ஜென்ரேட் ஆகும், இங்கே உள்ள வேல்யூஸும் கிளியராக இருக்கிறத பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்வாய்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணணும் இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதுவும் உங்களுக்கு வேலை எடுக்கிற ஒரு விஷயம்தான். அதை நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக செய்கிறதுக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு மேக்ரோவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு நம்மளுடைய பழைய இதுக்கு போயிடலாம். இதில் மேக்ரோஸ்க்கு போனீங்க அப்படின்னா இங்கே சேவ் இன்வாய்ஸ் பிடிஎஃப்ன்றது பார்த்தீங்கன்னா இதை எடிட் கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்மளுடைய இதுக்கு வந்துட்டு விஷுவல் பேசிக் இன்சர்ட் மாடியூல் இதில் அந்த இதை போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப்பர்லேயே இன்னொரு பட்டன் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் இன்வாய்ஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி டேட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு டுடே அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்றைக்கு இதை ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அப்போது இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேட்டை ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ணி கொடுத்துரும். இப்போது இங்கே நமக்கு பிடிஎஃப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ சேவ் அஸ் மேக்ரோ அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஃபார்மட் டைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் எனேபிள்டு ஒர்க் புக் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது பாருங்கள், ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம். குவான்டிட்டி போடலாம். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது கஸ்டமர் அட்ரஸும் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேவஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த லொக்கேஷன் நமக்கு கொடுத்துருச்சு எந்த இடத்துல இது சேவ் ஆகிருக்கு அப்படின்னு. டவுன்லோடில் இன்வாய்ஸஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு கீழே இது இருக்குது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள், நீங்கள் கொடுத்தது கவின் சென்னை, அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே ஃபுல்லாக அதாவது ஜென்ரேட் ஆகி வந்திருக்கதை நீங்கள் பார்க்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் மறுபடியும் புது ஃபார்முக்கு ரீசெட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாம் கிளியர் ஆயிரும், இங்கே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் எத்தனை இன்வாய்ஸஸ் வேண்டுமானாலும் ஜென்ரேட் பண்ணலாம். எனக்கு இது எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எனக்கு எக்ஸலில் மேக்ரோ நாலேஜும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து போடுங்க. நான் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இன்வாய்ஸ் ஜெனரேட்டரை டவுன்லோடு பண்ணக்கூடிய லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோடு பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்டான எக்ஸல் டெம்ப்ளேட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தொடர்ச்சியாக வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.